இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லேருந்து சாப்பிட்ற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வால்பாறை போய் லாகை கண்டினியூ பண்ணுறோம். காலையில் பஸ்ஸில் பக்தி பரவசமாக பாட்டு பாடுதுங்க. நம்ம நயாரா வரைக்கும் போகும்னு நம்புறேங்க. நயாரா வரைக்கும் போச்சுன்னா அங்க போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் ஜாலியா. இந்த இக்னிஷன் லைட் இருக்கு பாத்தீங்களா நம்ம வண்டியில, இது வந்து இந்த சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருந்துச்சு, அந்த கீழ் சுவிட்ச் அது எரியணும். ஆனா அது எரியக்கூடாது. ஒரு பேர் என்ன ஆச்சுன்னா அது எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்குன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ வண்டி வாங்கி இன்னும் முழுசா 3 மாசம் கூட ஆகுது, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சான். நானும் போய் அந்த மேனுவல் புக்ல எடுத்து படிச்சு பாக்குறேன், இன்ஜின் மாடி ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவ்வளவுதான்டா. நானும் நைட் எப்பவுமே 1ஆம் தேதிங்க கரெக்டா கூப்பிடுறேன், போனே எடுக்கல ஷோரூம்ல. சரி லேபர் சொல்லி விட்டு அடுத்த நாள் வந்து கூப்பிட்டாங்க, அண்ணா இந்த மாதிரிண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ, பிளிங்கா நான் தான் ப்ரோ ப்ராப்ளம் பண்ணாங்க. நான் யார்கிட்ட என்ன புக்ல இப்படி தானே போட்டுருந்துச்சு ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ, இங்க பயப்படாதீங்க, வண்டி எடுத்து ஓட்டுங்க ஒன்றும் ஆகாது, கழுவுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணா இப்போ தானே வண்டியை கழுவுனேன் அப்படின்னு. அப்ப ஒன்றும் இல்லை ப்ரோ, தண்ணி எதுவும் போயிட்டு லாக் ஆயிருக்கும், நீங்க ஓட்டுங்க சரியா போயிடும். நானும் பயத்துலயே ஓட்டுனேங்க. அப்புறம் சரியா போச்சு. முன்னாடி என்னாச்சுன்னா செயினை போய் கிளீன் பண்ணிட்டு லூப் பண்ணிட்டு வந்தேன். லூப் பண்ணிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஒரு 2 செகண்ட் வெளியே நிறுத்திருந்தேன், திரும்பி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் ஆகுமா ஆஃப் ஆகுமா ஆஃப் ஆகுமா ஆஃப் ஆகுமா பார்த்துருந்து நேற்று காலையில வண்டி எடுக்கவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் சரி பண்ணது அந்த மாதிரி தாங்க நம்ம பொழப்பே போய்கிட்டு இருக்கு இப்பெல்லாம். மார்னிங் சன்ரைஸ் போய் குடிப்போம். நானும் பாக்குறேன் இந்த ரோடு பல வருடங்களா ரொம்ப மோசமா இருக்கு. இதுலதான் வந்து பஸ் எல்லாம் போகுது. இங்க இருந்து உடுமலை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாத்தையும் இந்த ரோடு தான் பஸ் போகுது. ரோடு வந்து நல்லா வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, இங்க கூட பரவாயில்லைங்க. இதை தாண்டி அந்த இடத்துல பாருங்களேன், ரோடு அழகான ரோடுன்னு இந்த ரோடு தான், அப்படிதான் சொல்ல தோணும். ரோடு அருமையா வச்சிருப்பாங்க. ரோடு அந்த மாதிரி ரோட நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பேச்சோருக்காவது போடலாம், அது பேச்சோருக்கு போட்ட இடத்த பாருங்களேன் நீங்க. இந்த பாத்தீங்களா மாசா இருக்கா, தாத்தாயி பேச்சோருக்கெல்லாம் போட்டு மாசா வச்சிருக்காங்க ரோடு. என்ன குடும்ப சிரமம் தான் அங்க இருக்கு. கடையில் உனக்கு வந்து இயர்லியா போயிருந்தா யானைக்குட்டி எல்லாம் பாத்துருக்கலாங்க. நான் 6:30க்கு மலை ஏற ஆரம்பிச்சல நினைச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம 8 o'clock மேலதான் ஏற ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேங்க. நயாரா பங்க் வந்துருச்சு, பெட்ரோல் போட்டு போயிடுவோம். ஐயா வணக்கம் அக்கா, 700 ரூபாய்க்குக்கா. அது மட்டும்தான் இங்க இருக்கு. கம்பி இருக்கு கொஞ்சம் பார்த்து. நம்ம கீர் போடாம ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். போவோமா? ஃபுல்லுக்கு வந்து 1500 சில்லறைக்கு அடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம உடுமலை ரீச் ஆயிடுவாங்க. 20 ஆகாதுப்பா, அதுக்கு மேலே ஆயிரும். 20-25 மினிட்ஸ்க்குள்ள உடுமலை போயிடுவோம். அங்க போயிட்டு அங்க இருந்து ஒரு ஆலியார் ஒரு 1 hour 8 o'clock மேல ஆயிரும் போல. என்ன எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, எங்கிட்டு போறது? ஐயா அடைச்சிட்டாங்க ஐயா. யாரு அதே அவங்க அப்படியே இருந்து ஹைவேல வந்திருப்பாங்க. நம்ம இங்க போய் ஏறிக்கலாம். எங்க அந்த கண்ணாடியில உங்களுக்கு அந்த மேகம் தெரியுதா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவரை திருப்பி பார்க்க முடியாது.
அந்த மாதிரி திரும்ப பார்க்க சூப்பரா இருக்குங்க. பாருங்க அந்த கண்ணாடி, அந்த காத்தாடி, அந்த ரோடு, அது மேல இருக்க மேகம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரியர் மிரர்ல கூட இவ்வளவு அழகான சீனரிஸ் எல்லாம் பாக்கலாங்கிறது இப்பதாங்க தெரியுது. இந்த இந்த ரோடுக்கு சென்டர்ல பாருங்களேன், அப்படியே இந்த ஸ்டார்டிங் ஒரு எல்லோ கலர் இந்த ஃபிளவர்ல ஆரம்பிச்சு, இது அவ்வளவா இல்ல அந்த ஃபிளவர். அதுக்கடுத்து அந்த ஒரு பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கிரீன் கலர் செடி தான். பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னு சூப்பரா இருக்கும். போன தடவை வந்தப்ப இது இல்லைங்க, ஆனமலை போறப்ப இது இல்லை. ஒரு ரோடு கூட அழகா இருக்கும். என்ன பண்றது, ஆறா மனுஷன் இன்னும் ரன்னிங்ல செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. பெரியாளுதான் போல. இந்த இடத்த நீங்க நான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு தான் ஒரு காரு போய் அங்கிட்டு ஏறி லாக் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த வழியே அடைச்சிட்டாங்க, இப்பதான் திறந்து விட்டுருக்காங்க. ஏன் இன்னும் இங்கிட்டு பினிஷ் பண்ணாம இருக்காங்கன்னா, அந்த சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கம்பம் இருக்காங்காட்டிதான். ஸோ நானும் இதை ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இதை எப்படி மாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. போன தடவை வந்ததுக்குமே இந்த ஹைவேல அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு 3 months 4 months 6 months எல்லாம் கழிச்சு வந்ததுன்னா அடையாளமே இருக்காது பாருங்க. இதெல்லாம் இல்ல, அந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை பெஞ்ச உடனே அத்தனையும் க்ரோ ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களை பிளான்ட் பண்ண மாதிரியே இல்லைங்க. பிளான்ட் தான் பண்ணியிருக்காங்க, பட் ஆனா தானா இதான மாதிரி இருக்கு. பிளான்ட் பண்ண மாதிரியே இல்ல. அதுதான் இங்க ஆச்சரியமே. அதுதாங்க உடுமலை மெயின் ரோடு பிடிச்சோம், நிறைய சிட்டிக்குள்ள போக வேண்டியதான். இது ஒரு ட்ரோன் ஷாட்ல அந்த விண்டுமில்க்கு ஆப்போசிட்ல நின்று ட்ரோன் ஷாட்ல எடுத்தோம்னா, ஆமா இதுக்கு தமிழ் என்ன, 2 சைடு வேப்ப மரம். வெயில் காலத்துல பிரச்சனையே இல்லை, செம்ம கூலிங்கா இருக்கும். பேசாம இங்கிட்ட ஒரு இடத்த வாங்கி போட்டு வீட்டை கட்டிடணுங்க. ஒரு வாரமா ஃபீவர் கோல்டு காஃப் எந்த டைம்ல பாத்தீங்கன்னா செமஸ்டர் வேற போட்டிருக்கீங்க. அப்ப நாளைக்கு செமஸ்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு பைக்ல சுத்திக்கிறீங்க. கொடுமை. இன்னைக்கு வீட்டுல கழுவி ஊத்துறாங்க. இங்கிட்ட நாய்கள் ரொம்ப அதிகமா இது பண்ணுதுங்க. இதோட 3 டாக் குறுக்க கிராஸ் பண்ணி விழுக பார்த்துருச்சு. அப்பா, வால்பாறை ரோட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோங்க. ஆலியார் அணை. ஒன்பது மணிக்கு மேல போயிடுவோம்னு நம்புறேன். கரெக்டா 8 மணிக்கு எடுத்திருக்கோங்க, சொல்லி வச்ச மாதிரி. எப்பயும் மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ட்ரிப்பையும் ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணி டைம் எல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிட்டே வருவேங்க. ஆனா இது எப்பயும் போல மிஸ்டேக் பண்ணிடுறேன். இந்த வேணா ஆலியாருக்கு வரக்கு முன்னாடியே பேட்டரி திரும்பி அப்பாயிடுச்சு கேமரா. எனக்கு ஒவ்வொரு தடவையும் இதே போக நானே திட்டிக்கிட்டு உட்கார வேண்டியதான். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாம வருங்க பைக்கு, சூப்பரா. வரையாடுகள் நடமாடும் பகுதி மெதுவாக செல்லும். வரையாடு இருக்கா இங்க? வரையாடுடா. ஏய், நல்லா இருக்கு மேம்.
இன்னைக்கு ஒரு தைக்குதா போது பாரு. உட்காருங்க போமா. திடீர்னு ஒரு சரியா ஷாக்குங்க. வரையாடு வந்து திடீர்னு வந்து குறுக்கால் நின்றுச்சு. போட்டிருந்தாங்க எப்பயுமே போர்ட்ல வந்து யானைகள் கடக்கும் போய் இது மாதிரி நிறைய போடுவாங்க. ஆனா எதுவுமே வந்து இருக்காது. ஆனா இப்ப நாங்க படிச்ச வரையாடு நடமாடும் பகுதி படிச்சு இன்னும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு நீட்டா. ஆனா பக்கத்துலயே இருந்து நம்ம வால்பாறை வராம மிஸ் பண்ணிட்டோம்டா. டிரைவிங்க்கு சூப்பரா இருக்கும். நீ வண்டி ஃபுல்லா சர்வீஸ் விட்டு இன்னொருக்கா வருவோம். 700 ரூபா தானே அங்க போற மிஸ்டு பாரு எப்படி போகுது. இங்க இருக்கு பக்கத்துல. இவ்வளவு நாள் வந்து மிஸ் பண்ணிட்டு இங்கே ஊருவா சுத்திக்கிறது இருக்கான். குட்டி குட்டி ஃபால்ஸா நிறைய இருக்கு. நல்லா கியூட்டாக ஒரு ஃபால்ஸ். அங்க பாடுறா வீடு அந்த தேடி காட்டா அந்த பாட்டுல காட்டாது தெரியுமா, அதே மாதிரி இருக்கு. சாப்பிட்டு போயிருவோமா பேசாம? எனக்கும் பசிக்குது. ஓ எவன் கேட்பான், எவன் கேட்க போகிறான். இது முன்னாடி தள்ளி நிறுத்திடுவோம். ஆய் அந்த இடத்துல வியூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சுங்க. லைன் அந்த வீடோட அழகு சூப்பரா இருந்துச்சனால வந்து அங்கேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வாயோட குளறு அந்த இன்னொரு பாக்ஸ் இருக்கு லட்சுக்கு. அதை மேல போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 2 ஆப்பிள் பழம் இருக்குங்க, அதை ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன் இந்த திடீர் முடிவுலாம் கேட்டீங்கன்னா ஏன்னா சுத்தமா இந்த பட்ஜெட்டு இல்லை. திடீர்னு பிளான் போட்டு நம்ம சேனல் வேற வீடியோ போடாமையே வச்சிருந்தோமா. சரி உண்மை விட்டா ஆகாது, உண்மையை விட்டுட்டே இருந்தா ஆகாது. நம்ம வந்து பக்கத்துல என்னென்ன இருக்கோ அதை முதல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். பழனியை சுத்தி திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் நிறைய இருக்காங்க. அதனால வந்து இனிமேல் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரிதான் வரும் நம்ம சேனல்ல. வீடியோ பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் இருக்க இன்னொரு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 14 அங்க பாருடா. போட்டுக்கிறா போட்டுக்கோ. வால்பாறை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஐ எம் எக்ஸைட்டட், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அது மாதிரிதான் பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இத்தனை நாள் வந்து இங்க இருந்து இவ்வளவு லேட்டா இருந்திருக்கோம் பாருங்க. அது என்னன்னா ஐயோ நம்ம சுத்தரிக்க இடமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய எங்கெங்கயோ தோணுங்க. தமிழ்நாடு விட்டு கேரளாவுக்குள்ள தோணணும். இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ல இருக்கு. அங்க பாடுற யாரும் நிக்கிறாங்க. கோவில் போயிட்டு போவோமா? சரி போயிட்டே போயிடுவோம். இங்க ஏதோ ஒரு கோயில் இருக்குங்க, பாலாஜி கோயில்னு. போவோம். நீங்க அப்கமிங் விளாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வீடியோஸ் கம்மியா இருந்தாலும்
அது ஒன்று நம்ம ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி வித்தியாசமான விளாகாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத, அதிகமாக யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாதிரி பிளேசஸ் மட்டுமே நம்ம கவர் பண்ணி போட போகிறோம் நம்ம விளாக்ஸில். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். என்னைய கேட்டால் பர்சனலாக வந்து எனக்கு வால்பாறை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உள்ளே போல எனக்கு அதுக்குள்ளேயே பிடிச்சிருக்கு. உள்ளே போனால் எப்படியோ தெரியல. உள்ள போறேன்னு இருக்கலே தான் மோசம் எனக்கு கண்டிப்பா தோணாது நினைக்கிறேன். Let's see. ரோடு கூட நீட்டா இருக்குங்க. எப்படிடா இருந்து வால்பாறை போற பிளான்லாம் நாங்க போட்டோம். பட் இருந்தாலும் வேணாம் பொறுமையா போலாம் பட் அப்படிதான் இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரூட்டே இருக்கே, அப்போ வந்து அதிரப்பள்ளி டு வால்பாறை எப்படி இருக்கும்? இது பாருங்க, காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. போலாம். திடீர்னு ஆஃப் ரோடா மாறிச்சுங்க. தடி வைசர் போட்டு ஓட்டவும் இப்ப திறந்துட்டு ஓட்ட நல்லா 180 பிக்சல் இருந்து திடீர்னு 4Kல தெரியுதுங்க. அட்வென்ச்சர் வேணும்னு நினைச்சேங்க, இந்த அளவு இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. அண்ணா கோயில் எந்த பக்கம்? புரியல. ஓகே இங்க நிப்பாட்டுவோம். வண்டி இங்க நிப்பாட்டிட்டு நடந்து போகணுமா? வாங்க போவோமா? ஆமா, மழைதாண்டே தூவுது. மழைதான் தூருது. இந்த ரோட்ல எல்லாம் மழையில வந்திருந்தா நினைச்சு பாரு. வண்டி ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அது நடக்க போகுதுங்க. மழை லைட்டா தூர்ற மாதிரி இருக்கு. பொட்டுச்சுன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா வெயில் இப்படி அடிக்குது. ஆனா லைட்டா மோடம் போடுது. கோயிலுக்கு மேல ஏறிட்டு வரக்குள்ள மிஸ்ட் எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. என்னங்க திடீர்னு மேலே ஏறுது இறங்குது, எங்கெங்கயோ போறோம். ரொம்ப அமைதியா இருக்குங்க ரோடு. இது வரைக்கும் எத்தனையோ ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம். பட் வந்து இவ்வளோ சைலண்டான ஒரு இது வந்து எங்கேயும் பார்த்ததில்ல. சின்ன சின்ன ராஜா 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 இங்க பாரு. பார்த்து பக்குவமா இறங்கும். அம்மா 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 ஏ அம்மா 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 நினைக்க போற கால
ஓ ஐஸோட மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பத்திர கட்டியாயிரும். கழுவுறியா? கழுவு கழுவு கழுவு. சில்லி தண்ணியில மூஞ்சி கழுவு போறா. இங்க எவ்வளவோ டூரிஸ்ட் ஸ்பாட்டே இல்லைங்க. அதனாலதான் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகாம இருக்கு போல. நிறைய இடங்கள் வந்து இல்ல. போலாமா? ஏங்க ஒரு பேக்கரி ஒரு டீ கடை கூட கண்ணில் படலைங்க. இல்லடா, இந்த ஊர்ல பேக்கரியில சேர் போடுற வழக்கம் இல்ல போல. இருக்கா இருக்கடா, சேர் இருக்குடா. அது வரைக்கும் போவோம், பார்த்துட்டு வந்துருவோம். வால்பாறை நகராட்சி, யாழ் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்குடா. இல்ல இங்க கோல்டன் பேக்ஸ். அப்படியே உள்ள ஒரு பார்ப்போம். இந்த ஒரு எடுத்துட்டோம். டச்சக்